வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உனக்கான கடைசி கட்டத்தில் உன்னை நிற்க வைத்திருக்கிறேன். இன்று உன் கந்தனின் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டால் இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை நீ கிடைக்கப் பெறுவாய். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கந்தனிருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலகட்டங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இவை அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்போடு உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒரு மாற்றம், உனக்கான ஒரு வாழ்க்கை, உனக்கான வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றையும் இந்த கந்தன் உனக்காக கொண்டு வந்து நிற்கிறேன். எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் கைவிடுவது கிடையாது. என் குழந்தையே, அதிக இரக்க குணம் கொண்ட பிள்ளை அல்லவா நீ? அப்படியானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் இருந்து விடுமா என்ன? நீ எப்பொழுது மற்றவர்களுக்காக இரக்கப்படுகிறாயோ அப்பொழுதே உனக்கு சில சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். எல்லோரையும் எளிதில் நாம் நினைத்து விட முடியாதல்லவா? எல்லோரையும் எளிதில் நாம் கடந்து விட முடியாதல்லவா? என் குழந்தை, எல்லாவற்றிலுமே ஒரு துன்பம் நமக்கு இல்லாமல் போகாது. என் குழந்தையே, முதலாவதாக சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்துவார்கள். உன்னுடைய அன்பை பலவீனமாக நினைத்து கொண்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடுவார்கள். உண்மைதானே? மற்றவர்களுக்கு உதவி செய்ய உனக்கு மனம் இருந்தால் உனக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரே நிமிஷத்தில் உன்னை கெட்டவனாக மாற்றி விடுவார்கள். 1000 உதவி செய்திருந்தாலும் ஒரே ஒரு முறை முடியாது என்று நீ சொல்லிவிட்டால் உன்னை கெட்டவனாக அடுத்த நொடியே மாற்றி விடுவார்கள். இதுதான் உண்மை. கந்தன் சொல்கின்ற வாக்கு. அடுத்ததாக, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திற்குமே முடியாது என்ற ஒரு வார்த்தையை உன்னால் சொல்லிவிடவே முடியாது. முடியாது என்று சொல்வதற்கு அதிகாரமே இல்லாதது போலத்தான் உன்னை நடத்துவார்கள். அதை எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியும் கூட உன்னிடம் கேட்பார்கள். எதையுமே நீ மறுக்க தெரியாமலேயே உன்னுடைய சொந்த நிம்மதியை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விடுவாய். என் குழந்தையே, கந்தன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? அடுத்ததாக, தேவையற்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருப்பாய். யாரோ படுகின்ற கஷ்டத்திற்கு கூட நீயே உன்னை நோகடித்து கொண்டிருப்பாய். மற்றவர்களினுடைய கஷ்டத்தை கண்டு நொடிந்து போய் விடுவாய். அதுபோல வலி நிறைந்த ஒரு தனிமை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிற என் பிள்ளைக்கென்று நிச்சயமாக வரும்போது உன்னோடு யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. மற்றவர்களுக்காக ஓடிச் செல்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாருமே வந்து நின்றுவிட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை கஷ்டங்களை கடந்த பிறகும் கூட உன்னால் அந்த இரக்க குணத்தை விட்டு மாறிவிட முடியாதா என்று நாம் கேட்போமானால், இதை உன்னால் செய்துவிட முடியாதா என்று நாம் கேட்போமானால், நிச்சயமாக முடியாது என்றுதான் என் பிள்ளை நீ சொல்லிவிடுவாய். இவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி, என் பிள்ளை, இதற்காகவெல்லாம் நீ பெரிதாக வருத்தப்படுவது கிடையாது. இதற்கெல்லாமும் என் பிள்ளை நீ பெரிதாக கலங்குவதும் கிடையாது. உண்மை எது, பொய் எது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ இந்த நேரத்தில் நிச்சயமாக சிக்கிக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. இனியாவது இதனை ஒவ்வொன்றாக என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்கான வாக்கு தரும் இந்த கந்தன் உனக்கான கடைசி கட்டத்தில் சொல்வது என்ன தெரியுமா? ஒருவருக்கு இரக்கப்படுவது தவறு கிடையாது. ஆனால் அந்த இரக்கம் உன் வாழ்க்கையை ஒருபோதும் அழித்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எந்தவித துன்பங்களையும் கொடுத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷம் என்ற ஒன்றை கவனத்தில் கொண்டு
நீ மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கிவிடு. மற்ற எல்லாமும் சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் இருக்க இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாமும் நினைத்தது போல பல உண்மைகளோடு உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன் முன்னால் நிகழ்த்தும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. கர்மா என்ன சொல்கிறது தெரியுமா? உன்னை அழ வைத்தவர் ஒரு நாள் உனக்காகவே அழுவார். வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் கணக்கு வைத்திருக்கும். தாமதமாகலாம், ஆனால் தவறாது. என்ன விதைத்தாயோ அதை ஒரு நாள் அறுவடை செய்வாய். இது எல்லோருக்கும் உள்ள காரியம். இயல்பாகவே ஒருவர் செய்கின்ற பாவங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மன நிம்மதியோடும் மனத்தெளிவோடும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதற்கான முயற்சிகளையும் நாம் நிச்சயமாக எடுத்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிய வைத்துவிடும் என்பதனை மறக்காது. கந்தன் சொல்லிவிட்ட வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடட்டும். அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை நடத்தட்டும். என் பிள்ளை வேண்டி நின்ற விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளைக்கென உருவாக்கி தரட்டும். ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நீ சரியாக கணித்து விடுவாய். முடியாது, நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் எதற்காகவும் விட்டு கொடுத்து நமக்கான நன்மைகளை நாம் தொலைத்துவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்கான தேவைகளை நாம் எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை இனி வரும் நாட்கள் எப்பொழுதும் போல உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் செய்த விஷயத்தை தனக்கானதாக மாற்ற நினைக்கும் என் பிள்ளை ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை பெறாமல் எங்கும் சென்றுவிட மாட்டார்கள் என்பது உண்மை. இனி அத்தனையும் நீ நினைத்தது போல உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வரை கந்தனின் கை உன்னை விட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். எதிலும் ஒரு நிலையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் தேவைகளை அறிந்து நான் உனக்கு சொல்லும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை மாற்றும் என்பதனை புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்காக நான் இருந்து நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். எந்த ஓரிடத்திலும் நின்று உன்னால் எதையும் வென்று காட்ட முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு துணை இருப்பது அப்பனாக இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களினாலும் என் பிள்ளை மனம் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எடுத்த இடத்தில் நினைத்த காரியங்களை நடத்தி முடிக்காமல் அதிலிருந்து பின்வாங்குகின்ற பழக்கம் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் கிடையாது. அதனால் நீ நினைத்ததை நினைத்தது போல வென்று காட்டும் இந்த நேரம் உன் ஆசைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த ஆசைகளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு
என் பிள்ளையின் விருப்பங்கள் எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.